இன்னொன்று பல பேர் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா, ரஜினிகிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய நிலையான இடத்த பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு பேன் இண்டியாவில் மிக முக்கியமான ஹீரோவாக அவர் இருக்கார். ஒரு படம் சறுக்கிருச்சுன்னா கூட மறுபடியும் அதுலேருந்து அவர் வர்றதுங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அப்போ திரும்ப திரும்ப அந்த கதையை அனலைஸ் பண்ணி சரியா தவறா செய்யலாமா வேணாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு தொடர்ந்து அவர் கேள்விகள் கேட்க இந்த புது டைரக்டர்களுக்கு புதுசுன்னா இப்போ ஒரு புதிதான ஒரு இடத்தை பிடித்தவர்களுக்கு எரிச்சலாகுது. என்னடா அவர் ஆனால் அவரை விட்டுட்டும் படம் பண்ண முடியல. அதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ரஜினிக்கு படம் பண்ணுறதுக்கு தானே தான் கெத்து. அது ஒரு அடையாளம். எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். கட்டாயமாக சினிமாக்குள்ளே வரும்போது நம்ம ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணிடணும், கமலை வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு தான் வருவாங்க. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் அவரை சகிச்சுக்கிட்டோம் அந்த அவர் சொல்கிற கரெக்ஷனை கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் சுந்தர்சி மாதிரி கொஞ்சம் மூத்த இயக்குனர்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணணுமா? நமக்கு தான் வெளியில் பெரிய மார்க்கெட் இருக்குது. அரண்மனை 5 பண்ணுறோம், விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணுறோம், மூக்குத்தி அம்மன் 2ன்னு 200 கோடியில் ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். நாம் எந்த விதத்தில் இழைச்சி போயிட்டோம், எந்த விதத்தில் நம்ம சகிச்சுட்டு போகணும் அப்படின்னு தோணும்ல. அப்போ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, வெளியில் வர்றாரு. ஸோ இதுதான் அதுக்குள்ளே நடந்ததாக சொல்கிறாங்க.